வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து நம்ம சக்கமோட்டோ டேஸோட சீசன் 1 எபிசோட் 2 பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்டில் கஸ்டமருக்காக வந்து பில் பண்ணிட்டு இருக்கான். ஷின் வந்து சக்கமோட்டோட சொல்கிறான், அன்றைக்கி நீங்கள் செமையாக சண்டை போட்டீங்க, க்ளோஸ் காம்பேட்டில் சூப்பராக பண்ணிட்டீங்க, இதனால் ரிட்டையர் ஆனாலும் நீங்கள் இன்னும் சூப்பராக சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த இடத்துல நிறைய பேர் ஒரே அடியிலே செத்து போயிட்டாங்க. இவே சொல்கிறத வந்து சக்கமோட்டோ ஒய்ஃப் வந்து கேட்டுட்டா, என்னது கொண்டானா நீ வந்து பழையபடி ஹிட் மேலே போக மாட்டல. சக்கமோட்டோ உடனே எந்திரிச்சு காதில் கை வச்சுட்டு அங்கிட்ட தலையாட்டுறான். ஆனால் நீ அன்றைக்கி பயங்கரமாக கொண்டீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் பெரிய அடி இல்லாமல் தான் நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்ட்டு சக்கமோட்டோ சொல்கிறாரு. என்னோட ஒய்ஃப் அதை சொல்லிடுறான், நான் மறுபடியும் உன்ட்ட ரிமைண்ட் பண்ணணுமா என்ன, ஃபேமிலியோட ரூல்ஸை பிரேக் பண்ண அப்படின்னா நான் வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுறேன் சரியா. அதை கேட்ட உடனே சக்கமோட்டோக்கு வந்து பதறது, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு தலையாட்டுறான். சரி ஓகே நான் வந்து சும்மா தான் செக் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ வெளியில போய் கூட்ட போறேன் பாய் அப்படின்ட்டு போயிடுறா. ஷின் வந்து கேட்கறான், ஃபேமிலி ரூலா அப்படின்னு. அந்த நேரத்தில் சக்கமோட்டோ வந்து மைண்ட்லேயே அவனை பென்சில் வச்சு குத்தி கொள்ற மாதிரி நினைக்கிறாப்ல. ஷின் வந்து சொல்றான், என்னை உங்க மண்டைக்குள்ளேயே போட்டு நீ பாட்டுக்கு முதல்ல அப்படின்னா வாயை மூடிக்கிட்டுறா அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. கட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க 2 பேரும் கிளம்பி சைனா டவுனுக்கு வந்துடுறாங்க. ஓ சைனா டவுனா இதானா பாக்குறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்ட்டு ஷின் சொல்றான். ஆனா இங்க பாக்குறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது, நம்ம ஏன் அவ்வளவு தூரம் தள்ளி இங்கே வந்து ஷாப் பண்ண போறோம் அப்படின்ட்டு கேட்கறான். அந்த நேரத்தில் சக்கமோட்டோ வந்து ஒரு கடையில் போர்க் மீட் வாங்கிடுறாரு. இங்கே வந்து ஒரு நாளைக்கு 50 ரூபா தான் அப்படின்ட்டு சொல்றாரு. எனது போர்க் பன்ஸா, இதுக்கு தான் நீங்க அவ்வளவு தூரம் இருந்து இங்கே வரீங்களா, என்னோட ஒய்ஃபுக்கும் பொண்ணுக்கும் கூட சேர்த்து வாங்கிட்டேன். ஷின் வந்து நினைக்கிறான், இந்த ஆளு ஃபேமிலியை ரொம்ப லவ் பண்றானே அப்படின்னு. தெரியாமா அது என்ன ஃபேமிலி ஒய்ஃப் வந்து பேசிட்டு இருந்தாங்க, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்றாரு. நீங்க வந்து சொல்ல வேணாம், நீங்க வந்து மனசுக்குள்ள நினைங்க, நான் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா அவர் வந்து கண்டுக்கிறாம போயிடுறாரு. அவங்க நடந்து போயிட்டு இருக்கல, திடீர்னு மேல விண்டோல ஒரு பொண்ணு வந்து கீழே விழுதுறா. சக்கமோட்டோ மேலே விழுந்துடுறான். அந்த போர் பண்ணெல்லாம் கீழே தரையில விழுந்து நாசமா போயிருச்சு. வந்து அந்த போர்க்க கையில் எடுத்துட்டு இதை வந்து நம்ம தொடச்சி சாப்பிட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். திடீர்னு 2 பேரும் அந்த பொண்ணை தேடி வந்துடுறாங்க. இங்கே தான் இருக்கு, அடி பிடிங்க அவளை அப்படின்னு கத்துறான். யார் அப்படின்னு பார்த்தோம்னா மிஸ்டரிகள் லூ ஷட்டாங். எங்கள்கிட்ட இருந்து தப்பிச்சு பூனை மாதிரி ஓடிடலான்னு பார்த்தியா. அவ சொல்றான், உங்களை மாதிரி பைத்தியக்காரங்கிட்ட நான் வந்து பிடிபடுவேன்னு நினைச்சிக்கலடா சக்கமோட்டோ, நம்ம வந்து இங்கிருந்து சீக்கிரம் கிளம்பிடலாம் நினைக்கிறேன், சண்டை நடக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அவன் சொல்றான். அவர் வந்து போர் பண்ணலாம் போச்சே அப்படின்ட்டு ஃபீல் பண்றாப்ல. இதை பத்திலாம் திங்க் பண்ண நேரம் இல்லை, வாங்க போலாம் அப்படின்ட்டு அவன் சொல்றான். அந்த நேரத்தில் அடியாளுக்கு வந்து அவளை அடிக்க வரானுங்க. அவள் வந்து எல்லாரும் கீழ் கூட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டா. என்னடா அவள் பயங்கரமா சண்டை போடுறான் அப்படின்ட்டு சின்ன நினைக்கிறான். அவளை போய் சுற்றி விளங்கடா அப்படின்ட்டு அவங்க எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாரும் டாச் பண்ணி அவன் வந்து தடுத்து அடிச்சிட்டா. பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தன் வந்து ஸ்டேக்கன் பண்ணி அவளை பின்னாடி இருந்து பிடிச்சி வச்சுக்கிட்டான். இன்னொருத்தன் பார்த்தோம் அப்படின்னா கத்தி எடுத்துட்டு அவளை கத்தியால குத்த வரான். அவன் வந்து உயிரோட வேணும் அப்படின்னு இன்னொருத்தன் சொல்றான். அப்படின்னா முதல்ல அந்த காலை கட் பண்ணிடலாம், அதனால ஓட மாட்டா அப்படின்னு கத்தி வச்சு அவனை அட்டாக் பண்ண வரும்போது சக்கமோட்டோ வந்து கையில சொல்லிட்டு ஸ்பூன் வச்சுட்டு அந்த கத்தி உடைச்சிடறான். ஒரே ஒரு பஞ்சு விட்டு அவனை அடிச்சு முடிச்சிட்டான். பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஷின் வந்து அந்த மொட்டை தலையை ஒரே அடி அடிச்சு கீழே அவனை வாங்கி வச்சிட்டான். இன்னொருத்தன் பார்த்தோம் அப்படின்னா கன் எடுத்துட்டு அசையாம இருங்க அப்படின்ட்டு சொல்றான். அதுக்குள்ள அவன் வந்து அவனை போய் அடிச்சுட்டு கண்ணை கீழே போட்டா. யாரா அவ இப்படி சண்டை போடுறாளே அப்படின்ட்டு சின்ன நினைக்கிறான். அந்த நேரத்தில் அவளை தேடி இன்னும் நிறைய கேங் மெம்பர்ஸ்லாம் வந்துட்டாங்க. அவன் வந்து கேங் கூட இருக்காடா பிடிக்கிட்ட அவளை அப்படின்ட்டு சொல்றான். பார்த்தா அப்படின்னா சக்கமோட்டோவும் சின்னும் அவளை தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து பின்னாடியே கண்ணை வச்சுட்டு ஷூட் பண்ணிட்டு துரத்திட்டு இருக்கிறாங்க. நீ பார்த்தா அப்படின்னா அந்த கேங் மெம்பர்ஸ் வந்து பாஸ் கிட்ட பேசுறாங்க. அந்த பொண்ணு வந்து தப்பிச்சு போயிட்டாங்க, எங்களால் பிடிக்க முடியல அப்படின்னு சொல்றான். யாரும் அவளை கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு நாங்கள் தேடிட்டு இருக்கோம் பாஸ் அப்படின்னு சொல்றான். ஏன்னா சொல்றீங்க மறுபடியும் தப்பிக்க விட்டீங்களா, அங்கே வந்து அவனோட டீமை மொத்தமாக முடிச்சிட்டோம், இவன் மட்டும் தப்பிச்சிட்டா அப்படின்னு சொல்றான். அடே இப்போ தப்பிக்க விட்டீங்கன்னா நம்ம இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டதால ஒண்ணுமே இல்லாம போயிருட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங் மெம்பர் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் கண்ணு முன்னாடி நிக்காத அப்படின்ட்டு அவனை பத்தி விட்டுறான். பாஸ் கூட இருக்கிற ஆள்கிட்ட சொல்றான், அவனை உள்ள வர சொல்லு அப்படின்ட்டு. திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி இருந்த ஒருத்தன் வந்து கத்தி வச்சுட்டு அவனோட தலையை வெட்டிட்டான். வெட்டப்பட்ட தலையை கையில எடுத்துட்டு, சனி இங்க பாருங்க அவனோட தலை இன்னும் உயிரோட தான் இருக்கு, கூட இருந்த இன்னொரு அசாசின் வந்து சொல்றான், டே முட்டான், இந்த மாதிரி நம்ம டெட் பாடி கூட விளாடக்கூடாது. பாஸ் வந்து நினைக்கிறான், என்னடா அவனுங்க சைக்கோ பிரதர்ஸ் மாதிரி இருக்கிறானுங்க. பாஸ் வந்து சொல்றான், நம்மளுக்கு முதல்ல என்ன வேணும் அப்படின்னா அந்த பொண்ணு கிட்ட இருக்கிற கீ தான், அந்த கீ மட்டும் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா பிளாக் மார்க்கெட்டே நம்ம ரூல் பண்ணலாம்டா அப்படின்னு சொல்றான். நீ என்ன செய்வீங்கன்னா தெரியாது, அந்த பொண்ணை போய் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா எங்க வழியில குறுக்க யார் வந்தாலும் அவளை கொண்டுடலாமா. ஆமா நீங்க என்ன வேணா பண்ணுங்க அப்படின்ட்டு இந்த பாஸ் வந்து அப்ரூவல் கொடுத்துறாங்க. சக்கமோட்டோ 2 பேரும் சேர்ந்து பில்டிங் மேல தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அப்போ ஷின் வந்து கேட்கறான், என்னது நீ வந்து ஒரு மாஃபியா ஃபேமிலியில இருக்கிற பொண்ணா, சாதாரண மாஃபியா கூட இல்ல லூக்லாண்ட்ல இருக்கிற பொண்ணா நீ அப்படின்னு கேட்கறான். அடே உலகத்துக்கே சொல்லாத அந்த விஷயத்த கேட்டு இருந்து அவன் எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கறான். அவ வந்து அவரோட கழுத்துல இருந்து ஒரு கீ எடுத்து காட்டுறான். இது வந்து எங்க கிளான்ல இருக்கிற ஹிடன் வால்ட்டோட கீ, என்ன நம்பி என்கிட்ட கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் ஒரு தூக்கி போடுறீ, இதெல்லாம் தேவையில்ல நமக்கு அப்படின்ட்டு அவன் சொல்றான். உன்னோட லைஃபோட வேற எதுவுமே ஒருத்தல அப்படின்னு சொல்றான். முடியவே முடியாது, என்னோட அம்மா அப்பாவும் இந்த கீயை ப்ரொடெக்ட் பண்ணி தான் 2 பேர் இறந்து போனாங்க. ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க, அங்கே பில்டிங்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, கழுத்தில் இவளுக்கு கீயை கட்டி விட்டுட்டு முன்னாடி போய் ஷாட்டாங்க, நாங்கள் வரோம் அப்படின்ட்டு 2 பேர் போக சொல்லிடுறாங்க. இப்போ இவங்கள்ட்ட நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஹெவன்ல நான் எங்கள் அம்மா அப்பா எப்படி ஃபேஸ் பண்ணுவேன், சரி விடுங்க நீ இதெல்லாம் உங்கள் பிரச்சனை கிடையாது, நீ இதில் இன்வால்வ் ஆகிறீங்கன்னு சொல்லிட்டு போறா. பின்னாடியே ஷீனும் நெல்றி அப்படின்ட்டு துரத்தி வரான். சக்கமோட்டோ வந்து அவனை பிடிச்சிட்டாரு. அந்த நேரத்தில் சக்கமோட்டோ வந்து கேட்குறான் அவள்கிட்ட, உனக்கு போர்க் பண்ண வந்து எப்படி பண்ணணும்னு தெரியுமா, எது போர்க் பண்ணா என்னோட அப்பா வந்து பேசிக்ஸ்லாம் சொல்லிக் கொடுத்தாரு, ஸோ என்னால் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து சொல்கிறான் சக்கமோட்டோ இதெல்லாம் இன்வால்வ் ஆகாதீங்க அப்படின்னு. இவளை பற்றி எனக்கு ஒரு பேட் ஃபீலிங் வருது. அவர் வந்து சொல்லிடுறாரு, இன்னைக்கு ஷாப்பிங் ட்ரிப் வந்து கேன்சல் பண்ணிடலாம், நம்ம வந்து இந்த பொண்ணை காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு. ஆனால் நம்ம வந்து எல்லாம் உண்மையை தப்பிச்சிட்டோம் அப்படின்னா நீ வந்து எனக்கு போர்பன் பண்ணி கொடுக்கணும், ஓகேவா. என்னடா சொல்கிறீங்க, நீங்கள் 2 பேரும் என்னை காப்பாற்ற போறீங்க அப்படின்ட்டு சொல்லி வரதுக்குள்ள பின்னாடி இருந்து அந்த 2 மொட்டையனை வந்து சக்கமோட்டோ அடிச்சுட்டு மூஞ்சிலே ஒரு எத்து விட்டுறானுங்க. சக்கமோட்டோ வந்து பறந்து போய் இன்னொரு பில்டிங்கில் விழுந்துறான். நீங்கள் 2 பேர் பேசிட்டு இருந்தப்ப அவனை நம்ம தேடி வந்துட்டானுங்கடா. சுச்சுவேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் மோசமாகவே ஆயிடுச்சு. ஒரு பிரதர் வந்து சொல்கிறான், டே பச்சோ அவரோட அடியில் இப்போ புத்தி மாதிரி இல்லடா அப்படின்னு. அவன் சொல்கிறான், எத்திரத்தெல்லாம் ஒன்றுமே கிடையாதுடா வாடா அப்படின்னு. நம்ம பார்க்குறோம், அதை கொள்கிறோம், அவ்வளோதான்.
நம்ம வேணா இவனுங்களெல்லாம் கொண்டுட்டு டெட் பாடியை வந்து ஒன்றா லைனாக பண்ணி வச்சிடலாம். நீ எப்படி கொள்ற அப்படின்றத பற்றிலாம் நான் பேசலை. உன் கூட பேசுகிறது வந்து ஒரு குரங்கு கூட பேசுகிற மாதிரி இருக்கு. யார் இவனுங்க அப்படின்ட்டு அவன் வந்து கேட்குறான். இவனுக்கு தான் சன்னியும் பச்சவும் இவனுக்கு வந்து ஒரு டீன் ஹிட்மேன்ஸு 2 பேரும் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்கிறான். அவனை வந்து பயங்கரமாக காசு கேட்பானுங்க. ஆனால் அவனை டார்கெட்டை மிஸ்ஸே பண்ண மாட்டானுங்க. இவனுக்கு வந்து ஒரு சீரியல் கில்லர்ஸு மக்களை கொள்றதுன்னு இவனுக்கு பயங்கர சந்தோஷம். விக்டிமோட ஹெட்டை வந்து ஸ்கெச் பண்ணுறது வந்து இவனுக்கு ஒரு ஹாபியாகவே போயிடுச்சு. அவன் சொல்கிறான் நம்ம வந்து ஃபேமஸ் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். நம்மளை பற்றி கரெக்டாக சொல்கிறானே. அவன் வந்து சொல்கிறான் நம்ம வந்து ஹிட் பண்ணுறான். நம்மளை பற்றி இவ்வளோ விஷயம் வெளியில் போயிருக்கின்றது அசிங்கம். அந்த நேரத்தில் திடீர்னு ஷின் வந்து அவனை அட்டாக் பண்ண போயிடுறான். அவனோட கையை பிடிச்சி தடுத்துட்டான். உன்னோட ஃப்ரெண்டை கொண்டுட்டோமே அப்படின்னு நீ வந்து கோமா இருக்காடா அப்படின்னு கேட்குறான். இங்கே வந்து லூ மட்டும் ஒரே பொண்ணு கிடையாது போல இருக்கே அப்படின்ட்டு நக்கலா சொல்கிறான். எனது நீ வந்து என் ஃப்ரெண்டை கொண்டுட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கியாடா? நான் பார்த்ததுலேயே பெரிய முட்டான வந்து நீ தான்டா அப்படின்னு சொல்கிறான். அந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு தான்டா டாரோ சக்கமோட்டோவை பற்றி தெரியாது. நீ பேசுகிறான் என்ன நான் பேசிக்கோ அப்படின்ட்டு அவன் அடிக்க வரான். அந்த நேரத்தில் சக்கமோட்டோ பின்னாடி இருந்து பறந்து வந்து இவனை ஒரே அடி அடிச்சு கீழே படுக்க வச்சிடறாரு. அந்த பொண்ணுக்கு வந்து பயங்கர ஷாக்கு. என்ன நடக்கிறதே புரியல அவளுக்கு. அந்த பில்டிங்கே இருந்து கீழே விழுந்துருது. எல்லாரும் ஒரு ஃப்ளோர் கீழே விழுந்துட்டாங்க. யாரா நீ எங்கிருந்து நான் வந்தேன் அப்படின்ட்டு அந்த 2 வில்லனு கேட்குறானுங்க. அந்த வில்லன் வந்து சொல்கிறான் அவனோட பஞ்ச் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அப்படிலாம் கிடையாது. இது ரொம்ப பழைய பில்டிங். ரூஃப் வந்து ரொம்ப வீக்காக தான் இருந்தது. ஆல்ரெடி ஒன்றை பார்த்துட்டு 2 பேர் கேட்குறானு இந்த கீ எங்கள்கிட்ட கொடுத்துரு இல்லைன்னா அவங்க எல்லாத்தையும் கொண்டுருவோம் அப்படின்ட்டு. என்னோட அப்பா அம்மா கிட்ட இருந்து கிடைச்ச ஒரே விஷயம் வந்து இது கீ தான். இதை வந்து நான் உயிரை கொடுத்து காப்பாற்றுவேன் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். அடப்பாவே உன்னோட பேரண்ட்ஸ் இதே மாதிரி தான் ஒரு விஷயத்த சொன்னாங்க. நான் அவங்களுக்கு கொள்றதுக்கு முன்னாடி அவன் வந்து கொஞ்சம் ஷாக் ஆகிட்டான். ஒரு சின்ன விஷயத்துக்காக 2 பேரை உயிரை விட்டாங்க. எவ்வளோ பாவமாக இருக்குது அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். வாய் மூடுறான் அப்படின்ட்டு கோவப்பட்டு அவன் அடிக்க போகிறான். அந்த நேரத்தில் சக்கமோட்டோ வந்து அவளை பின்னாடி இழுத்து போட்டாங்க. அடியை முட்டாள் மாதிரி பண்ணாத உன்னை வந்து அவனுக்கு கோவப்படுத்துறானுங்க. ஜெனரேஷனாக அந்த வால்ட்டுக்குள்ள தான் என்னோட ஃபேமிலி ஹோப் ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்குது. எங்கள் அப்பா வந்து அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுற அப்படி இறந்து போயிட்டாரு. இவனுக்கு தான் அவரை கொண்டானுங்க. அந்த நேரத்தில் அந்த வில்லை வந்து கத்தி தூக்கி அவகிட்ட போடுறான். சக்கமோட்டோ வந்து கையாலே பிடிச்சி தடுத்துட்டாரு. எங்கள் வழியில் குறுக்க வராதா அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். ஜஸ்ட் மிஸ்ஸில் மிஸ் ஆகிட்டா அதுக்கெல்லாம் நீ தான்டா காரணம் அப்படின்ட்டு சொல்கிறான். சக்கமோட்டோ வந்து சொல்கிறாரு எது சரி தப்புன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு உரிமை கிடையாதுடா. அந்த நேரத்தில் அந்த பொண்ணு வந்து சொல்கிறான் என் உயிரை காப்பாற்ற ஏன்டா அவ்வளோ போராடுறேன் அப்படின்னு. சக்கமோட்டோ வந்து அவரோட ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறாரு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்மஸ் டைமாக இருக்குது. கையில் ஒரு ப்ரெசென்ட் வச்சிருக்காரு சக்கமோட்டோ. மறுபடியும் பிளட்டில் கவர் ஆகிருக்கடா. இல்லை ஒர்க்கு போயிருந்தேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். என்னது ஒர்க்கா நீ என்ன கொலை பண்ணுறேன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி விஷயத்தை எப்படி உன்னால் பண்ண முடியுது அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்து கேட்கல. ஒர்க் பண்ணால் தான் உனக்கு இந்த மாதிரிலாம் ப்ரெசென்ட்லாம் வாங்க முடியாது. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீ வந்து லிட்டரலாக கையில் பிளட்டோட அந்த ப்ரெசென்ட்டை கொடுக்குற எனக்கு ஓகே இதோட முடிச்சுக்கலாம். உன்னால் மாற முடியாது அப்படின்னா நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு அங்கேருந்து கீழே குதிச்சிடறான். மேலேருந்து சக்கமோட்டோ வந்து வேகமாக ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சிடறான். அது பயங்கர ஹைட்டாக இருக்குது. 2 பேரும் கீழே விழுந்துகிட்டே இருக்காங்க. அங்கே கீழே பனியாக இருந்தனால 2 பேரும் தப்பிச்சிட்டாங்க. நான் நினச்சதோட ரொம்ப நேரம் ஆச்சு கீழே வரதுக்கு அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். அவன் வந்து சொல்கிறான் நான் செத்து போயிட்டேன் அப்படின்னா நீ என்ன மிஸ் பண்ணுவல. குதிச்ச உடனே உனக்குள்ள ஒரு ஃபீலிங் வந்துச்சு இல்லை அதனால தான் என்னை காப்பாற்றினேன். இந்த மாதிரி ஃபீலிங் வந்து எல்லாருக்குள்ளேயே இருக்கும். எல்லாரும் யாரையோ லவ் பண்ணுறாங்க. அதை கேட்டுட்டு சக்கமோட்டோக்கு வந்து ஒரே ஷாக் ஆயிடுச்சு. எனக்கு வந்து நீ ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். இனிமேல் யாரையுமே கொள்ளக்கூடாது. அதுதான் நம்மளோட ரூல் சரியா. இத்தனை நாள் மக்களை கொண்டதுக்கு பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேலையிலேருந்து நீ வந்து மக்களை காப்பாற்ற ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறா. யாரையுமே கொள்ளக்கூடாது அதான் ரூல் புரிஞ்சுதா ஷீன் அப்படின்னு கேட்குறாரு அவர். அந்த நேரத்தில் அவனுக்கு 2 பேரும் சக்கமோட்டோ அடிக்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் வந்து சப்பாத்தி கட்டையெல்லாம் வச்சுட்டு தடுக்கிறாரு. 3 கரண்டையெல்லாம் வச்சுட்டு அவனுக்கு அட்டாக்கை தடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இவங்களுக்குள்ள ஃபைட் வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்கு. எல்லா அட்டாக்கையும் டாஸ் பண்ணிடுறாங்க 2 பேரும். பரவாயில்லையே 2 பேரும் நல்லா சண்டை போடுறீங்க அப்படின்ட்டு அந்த வில்லனுக்கு சொல்கிறாங்க. ஏ பச்சோ நான் நினைக்கிறதா நீ நினைக்கிற அப்படின்ட்டு அந்த வில்லன் கேட்குறான். அவன் பிரதர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவ்வளோ ஓகே சொல்லிடுறேன். 2 பேரும் பார்த்தோம் அப்படின்னா கேஸ்ட் அண்ட் டெக்னிக்னு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ 2 பேரும் ஒரே நேரத்தில் மாற்றி வேகமாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களை வந்து ஸ்டாப் மீட்டை மாத்திரேன் அப்படின்ட்டு சொல்கிறான். சக்கமோட்டோ வந்து எல்லா அட்டாக்கையும் டாஸ் பண்ணிட்டு அவங்களால அடிக்கவே முடியல சக்கமோட்டோவை. அவனுக்கு ஒரே ஷாக் என்னடா நடந்தது அப்படின்னு பார்க்குறாங்க. அவங்க மசில கிழிச்சிட்டானுங்க நினைக்கிறேன். இந்தாங்க இந்த பேட்சை போடுங்க அப்படின்ட்டு ஷின் வந்து ஒரு பேண்டேட் போடுறா அவருக்கு. என்னடா அவன் நம்ம அட்டாக் எல்லாத்தையுமே டாஸ் பண்ணிட்டானா போய் ஆள் எவ்வளோ பெருசாக இருக்கான்னு பாரு எப்படி டாஸ் பண்ணானே தெரியல அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. மறுபடியும் அவனுக்கு 2 பேரும் பச்சோ நான் நினைக்கிறதா நீ நினைக்கிறேன் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அவன் பிரதர் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவன் இந்த அட்டாக்கை பார்க்கறதுக்கு 3வது ஆள் நீ தான் அப்படின்ட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறான். மறுபடியும் கேஸ்ட் அண்ட் டெக்னிக் யூஸ் பண்ணுறான். அந்த நேரத்தில் ஒரு பாத்திரத்தை எடுத்து அந்த ஒட்டையன் தலையிலே டம்முன்னு போட்ட சக்கமோட்டோ. இன்னொரு வில்லை வந்து அவன் அடிக்க வரான். அவனோட கத்தியை சல்லுசிலேன்னு ஒரு கிட்ட சக்கமோட்டோ. அவனோட ஸ்ட்ரென்த் சக்கரம் உடஞ்சிருச்சாடா அப்படின்ட்டு கத்துறான். யாரா இருந்தாலும் இப்படி அடிக்கிறான் அப்படின்ட்டு 2 பேரும் நினைக்கிறாங்க. நேரத்தில் அவன் வந்து சக்கமோட்டோக்கு கையில் பேண்டேட் போடுறான். அந்த 2 வில்லனும் பிளான் பண்ணுறாங்க. அவனை விட்டுறான் நம்ம வந்து பொண்ணை தேடி போறான் அப்படின்ட்டு அவளுக்கு டார்கெட் பண்ணுறானுங்க. நேரத்தில் ஷின் வந்து அவனுக்கு கழுத்தில் கயிறை கட்டி இழுத்து விட்டுறான். சக்கமோட்டோ பார்த்தா அப்படின்னா அந்த பெரிய எடுப்பு தூக்கி அவனுக்கு மேலே டம்முன்னு போட்டுறாப்புல. அவனுக்கு 2 பேரும் போய் திரிக்க முடியாமல் படுத்துட்டானே. அந்த பொண்ணு வந்து கேட்குறா யாரா நீங்க எல்லாம் உண்மையை சொல்லுங்க அப்படின்னு. ஜஸ்ட் சூப்பர் மார்க்கெட் ஒர்க்கர்ஸ் அப்படின்ட்டு சக்கமோட்டோ சொல்றாரு. 2 பேரும் நல்லா புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்ட்டு அவசரியம் பார்த்தோம் அப்படின்னா அந்த பாஸ் வந்து ரொம்ப கோவப்படுறான். அவங்க 2 பேரும் எங்கடா போனானுங்க இந்த கதவு திறக்க முடியல அப்படின்னு. எனக்கு தேவையானதெல்லாம் அந்த குட்டி கீ மட்டும் தானே அப்படின்னு கடுப்பாக அதில் டெலிவரி அப்படின்ட்டு ஒருத்தன் கத்துறா. யார் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு 2 பேரையும் கட்டி போட்டு அடிப்பி விட்டுருந்தானுங்க. நீங்க 2 பேரும் ஆறா அப்படின்ட்டு அந்த பாஸ் வந்து கேட்குறான். என்னோட கார்ட்ஸ் எல்லாம் என்னடா பண்ண அப்படின்ட்டு கேட்குறான். அந்த நேரத்தில் பின்னாடி இருந்து இந்த பொண்ணு வந்து அவனுக்கு தெரியாம கழுத்தில் கத்தி வச்சிடறான். ஒரு வார்த்தை சொன்னா அப்படின்னா அவனுக்கு வந்து தொடர்ந்து இப்போ பயந்துட்டான் பயங்கரமா. நீ என்ன சொன்னாலும் பண்ண விட்டுருங்க அப்படின்றான். அவன் சாரி வந்து என்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் மறுபடியும் திருப்பி கொண்டு வராதுடா நீ எதுக்காக பயங்கரமா கஷ்டப்படுவா அப்படின்ட்டு கோவப்படுறா. பார்த்தா அப்படின்னா அவன் அடிச்சு தும்சம் பண்ணி மூஞ்சியெல்லாம் நெளிச்சு விட்டானுங்க. இன்னும் வந்து கேட்கறான் இவன் அடிச்சது போதுமா அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிக்கலாமா அப்படின்ட்டு கேட்கறான். அவன்கிட்ட நேரத்தில் சக்கமோட்டோ வந்து அவனோட கழுத்தை திருப்பி கொள்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதை வந்து ஷின் பார்த்துறான். என்ன நீ எப்போ தான் என்ன மைண்ட்ல கொடுக்கிட்டே இருக்கு அவன் நின்றான் அப்படின்ட்டு அவன்கிட்ட சொல்றாரு. அவன் வந்து சொல்லிடுறான் ஆமா அது போதும் நம்ம வந்து கோவமா இருக்கப்பெல்லாம் மனுஷங்களை கொல்ல முடியுமான்னு. அவன் வந்து என் வாழ்க்கையை ஹாப்பியாக லீவ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். எங்க அப்பாவும் அடிக்கடி அதே தான் சொல்லுவாரு. அவங்களாம் இருப்பேன் அந்த பெரிய கதவை தான் சாவி போட்டு திறக்கிறாங்க. அந்த கீ வந்து ரொம்ப பல்சா இருக்குது அவளால் திறக்க முடியல
கஷ்டப்படுறா. அந்த நேரத்தில் கதவை வந்து திறந்துருது. எல்லாரும் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வெளியில. ஃபர்ஸ்ட் நான் உள்ள போறேன் அப்படின்ட்டு அவங்க 2 பேர் தடுத்துடுறா. உள்ள பார்த்தோம் அப்படின்னா தங்கம் பொருள் அப்படின்னு நிறைய இருக்குது. புக்ஸ், சீரிஸ், டாய்ஸ் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அந்த நேரத்தில் ஷின் வந்து ஒரு புக் எடுத்து ரீட் பண்றான். அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா லூப்லான்ல இருக்கிற ஹெட் மெம்பர் வந்து இந்த இடத்துல இருக்கிற ரொம்ப மோஸ்ட் வேல்யூடான பொருள் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு. வேலை எல்லா கிளான்லையும் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸர் வச்சிருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு அவன் நினைக்கிறான். டாடி எதை விட்டுட்டு போயிருப்பாருன்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குன்னு நினைக்கிறான். பார்த்தோம் அப்படின்னா ஒயிட் இருக்கு. அதில் சின்ன நோட் கூட இருக்குது. ஷவுட் அங்கே வந்து வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவ கூட சேர்ந்து குடிக்கலான்னு வச்சிருக்கேன் அப்படின்னு போட்டு அதை பார்த்துட்டு அவன் வந்து ஹாப்பியாடுறா. லைட்டாக எமோஷனல் ஆடுறா. ஷின் வந்து கேட்கறான், சொல்லு அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு. உலகத்திலேயே பெஸ்ட் லிக்கர் வந்து இது அப்படின்ட்டு போட்டுருக்கா அப்படின்னு சொல்றான். என்னோட கிராட்டிடியூடுக்காக நீங்க 2 பேரும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றா. சக்கமோட்டோ வந்து அவனோட பாக்கெட்ல என்ன ஃபுட் வச்சிருந்திருக்கான். அது பார்த்தா அப்படின்னா நசுங்கிடுச்சு. அதான் போர்க் பண்ண நசுங்கினால இன்னொரு படம் டேஸ்டா இருக்கு அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. பரவாயில்ல, ஜாப்பனீஸ் போர்க் பண்ணா ஜாப்பனீஸ் போர்க் பண்ணா அப்படின்ட்டு அவனும் சொல்லிடுறான். அதோட எபிசோட தான் முடிஞ்சிருது. அடுத்த என்ன நடக்குது அப்படின்றத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.